கன்னிராசி. கடன் அடைச்சிட்டு நிம்மதியா வாழ்றவங்க நீங்க தானா? கூட முளைய முடியாது என் பிள்ளை வீட்டுக்குள்ள எவனா ஒருத்தன் முளைஞ்சு பொண்ணை விட கண்ணு கருத்துமா பாதுகாத்து துப்பாக்கி விட்டு போயிட்டான். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ சான்சஸ் கிடைக்கும். இந்த பிப்ரவரி மாதங்களில் அவர் பணம் சம்பந்தமா எந்த ரிஸ்க் வேணா எடுக்கலாம். அது அவருக்கு ஒரு வெற்றியை தரும். 2-2-4 நடப்பு நம்பிக்கை உறுதி. ஒண்ணு வீட்ல இருக்கிற தங்கத்தை வித்துட்டு கடனை முழுசா அடைச்சிருவாங்க. ஒரு 10, 11, 12 அதை வச்சு உருட்டு கட்ட விளையாட்டுல விளையாண்டுக்கீங்க. தொழில் லாபம் விரயம். என்ன மாதிரி விரயம்னா கடனை அடைக்கிறதுக்கான விரயம். 2-1-3 என்னப்பா முடியாதுன்றியா? டூ மச் பர்ஃபெக்ஷன் பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி சார். இப்போ கன்னிராசி கிட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் வந்து 98% கரெக்டாக ஒரு வேலையை பண்ணிட்டார். எப்படி அடுத்த பால் பிச்சை வெட்டி வெளியில் போயிருச்சா? 2% தப்பு பண்ணிட்டார். கன்னிராசி கரெக்டாக அந்த கண்ணு 2% மேலே போகும். அதை பாயிண்ட் அவுட் பண்ணும். இந்த வருஷம் அது எக்ஸ்ட்ராவாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணுவதனால கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, உறவுகளுக்கும் சரி நிறைய சிக்கல். ரொம்ப பெசிமிஸ்டாக திங்க் பண்ணக்கூடாது. என்னால் இதை எடுத்து பண்ண முடியுமா, எனக்கு வர ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால் பயன்படுத்த முடியுமா, அந்த பெசிமிஸ்டிக் திங்கிங் இந்த வருஷம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஏற்படுத்தும். அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சில்கோட அருமை. கன்னிராசிக்காரங்க புதிய வீடு கட்டுறதை தவிர்க்கிறது நல்லது. ஜூன் மாசத்துக்கு மேல வேணா அந்த அமைப்பு இருக்கும். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு பாதியில ஃபினிஷிங் ஆகாம இருக்கும் ஒரு சிலருக்கு வீடு. அது இப்போ வந்து புதுப்பிச்சுக்கலாம். அந்த வீடு வந்து ஃபினிஷிங் பண்ணினா ஒரு நல்ல அமைப்பா இருக்கும். உங்க வாய் உங்க உருட்டு நீங்க உருட்டுறீங்க. படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு இப்போ எக்ஸாம் எழுதுறவங்களாம் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு நல்ல அமைப்பு இருக்கு. பழைய வாகனங்கள் கொடுத்து புது வாகனம் வாங்கணும், அல்லது பழைய வாகனத்துக்கு பெரிய செலவு, மேஜர் செலவு நடக்கும். நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வீடு ஆல்டர்னேஷன் ஒர்க்கு, ரிப்பேர் ஒர்க்கு, அதன் மூலமா செலவு. அதான் சொல்லிட்டார்ல உருட்டு. நீண்ட தூரம் ஆன்மீகம் பயணம் போயிட்டு இருந்தாங்கன்னா வரும்போது ஒரு ஹெல்த் இஷ்யூட வருவாங்க. மட்டும் இல்லாம இவங்க கணவர் மனைவியங்கள்ல பிரச்சனை இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஷிப்ல போட்டி, அதாவது தொழில் வந்து பார்ட்னர்ஷிப் செய்வாங்க இல்லைங்களா, அது விஷயம் இல்லம்மா, விசித்திரம். அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் அந்த இதெல்லாம் இருக்கும். பரிகாரம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இப்போதைக்கு செஞ்சுக்கிறாங்கன்னா ரொம்ப நல்ல. உறவுகள்ல ரொம்பவும் கவனமா இருக்கணும். நிறைய பேர் வந்து போன வருஷத்துக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த வருஷம் சுமூகமா அவங்களோட பிரச்சனை எல்லாம் இருக்குன்னா இவங்களோட தானாகவே போயிட்டு அவங்க கிட்ட வழியை பேசி அவங்களோட சமாதானப்படுத்திக்கிறது நல்லது. கடன் வாங்கக்கூடாது. மீறி வாங்கினா ரீபே பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் ஏற்படும். ஹலோ, நான் வட்டச் செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஏற்கனவே இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் தொழில் பிரேக் ஆகிடும். புதுசாக யாராவது பார்ட்னர்ஷிப் பண்ணாங்கன்னா ஆரம்பத்திலே ஏமாத்திடுவாங்க. ஒரு பொண்ணா எல்லா கஷ்டத்தையும் தாண்டி ஜெயிச்சு நிக்கிற நல்லா படிக்கிற மாணவர்கள் கூட இந்த டைம்ல ஒரு படிப்பு தடை ஏற்படும். ரேங்க் நல்லா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க கூட ரேங்க் குறைவாங்க. சாம்பார் ஆப் எனக்கு சொல்லி முடிக்கிற அந்த பாடி லாங்குவேஜ் மியூட் பண்ணிட்டு பாலாஜி பேசுறத பார்த்தா, ஐயோ சாரிங்க, சாரி. இட்ஸ் ஓகே. உங்க வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பா நடக்கும். ஓஹோன்னு நீங்க வருவீங்க. இனிமே தான் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் வரும். எல்லாமே சிறப்பாக நடக்கும். அப்படிதான் இருக்கு. மியூட் பண்ணிட்டு ஓபன் பண்ணா ஒண்ணும் விளங்காது. லிஸ்ட் இருக்குது, எனக்கு தான் பெருசா போயிருக்கு. ஆண்டனி, நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்க. பாலாஜி முன்னால அடுத்த வருஷம் ஒரு மண்ணு முட்டையை வச்சிருக்கேன். சொல்லுங்கம்மா. கன்னிராசி டிசிப்ளினான கேங்ஸ்டர். பொதுவாக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பாவோ இல்லை நம்ம லைஃப் பார்ட்னராவோ என்ன ஒரு விஷயத்தில் அவங்க கூட இருந்தாங்கனாலும் அவங்க நம்மளை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு எப்பயுமே கொண்டு வரதுக்காக இருப்பாங்க. செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு, சதுர செயலாளர் பதவிலாம் கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் தற்போதைய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இவங்களுடைய ராசிக்கு நேர் 7ல் சனி பகவான் இருக்கிறதுனால தான் நான் மேட்ருக்கு வர்றேன். இவங்க இந்த பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸில் ரொம்ப மாட்டிட்டு இருக்காங்க. அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் அவங்களுக்கு நம்ம புரியல அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதத்திற்கு அப்புறம் இவங்களுக்கு மாறப்போகுது. ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து ஒரு ரெக்கவரி. நீ உருட்டுமா, உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப.
அப்படிங்கிற விஷயம் வந்து ஷுவராக ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது எல்லாம் பிரச்சனையா வருது, சாமியை போய் பார்த்துட்டு வருவோம்னு சொன்னா வரையில ஏதாவது ஆயிருங்கிறாப்ல. அதே நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறது வருட ஆரம்பம் முதல் ஜூன் வரைக்கும் கவனமாக இருக்கணும். மறந்துடாதீங்க. எவ்வளவு நாளா தொழில் பண்றோம் மறப்பமா. அக்டோபர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் திருப்பி கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த இன்பிட்வீன் பீரியட் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்பாட்டான ஒரு பீரியடா இருக்கும். கிடக்கிறான்டா மயிராண்டி, அவனுக்கு என்னடா தெரியும் சில்கோட அருமை. வாழ்க வளமுடன். தைரியம் நிறைய வரும். கன்னிக்கு ஏற்கனவே தைரியம் அதிகம், இப்போ வந்து இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். டுடே ப்ரோகிராம் கேன்சல். போங்கடா போய் புள்ள குட்டிகளை படிக்க வைங்கடா போங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம், குடும்பத்தில் சுப வரவுகளுக்கு வரும். கன்னி இருக்கக்கூடிய வீட்டில் அப்படி ஷாக் ஆயிடுவீங்க, அந்த அளவுக்கு கிளியரா இருக்கும். திருமணம் மற்ற விஷயங்கள் மற்றவங்களுக்கே நடக்குமா, அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான அமைப்பு. இது எல்லாம் பொது பலன் தான். என்ன அர்த்தம்? முடிவா என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லப்பா. கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆண்டு சாதகமாக அமைகிறதா என்று பார்த்தால் கண்டச்சனியாக சனி முழுமையாக அமர்கிறார். சனியின் அமைப்பு உறுதியாகவே ஒரு சாதகமற்ற சூழலை தான் ஏற்படுத்துகிறது. எனவேதான் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிக கவனம் நிச்சயமாக தேவைப்படக்கூடிய ஒரு ஆண்டாக உறுதியாகவே இந்த வருடம் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவர் மிக சாதகமானவராகவும் ராசியின் அதிபதியான புதனை சனி பகவான் நட்பு கிரகமாகவும் பார்க்கிறாருங்க. எனவே அவர் கண்டச்சனியாக அமருவது நிச்சயம் சற்று சாதகமற்ற சூழல்தான். ஏனென்றால் எதிர்பாராத சில நிகழ்வுகளை திடீரென சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சனியின் அமைப்பு உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்கிறது. எனவே உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது. எடுத்தோம் கவிர்த்தோம் என்று முடிவுகளை எடுக்காமல் கூடுதல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் இருந்தால் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அதே வேளையில் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் முற்பகுதியில் கர்மஸ்தானத்திலும், பிறகு லாபம், பிறகு விரயம் என 3 இடங்களில் வலம் வரப்போகிறார். குருவின் அமைப்பு வருடத்தின் முற்பகுதியில் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் பிற்பகுதியில் அமோகமான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பிற்கு மாறுகிறார். குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கும் ஆண்டாக இந்த 2026 மாற்றுவதால் கன்னிராசிக்காரர்களுக்கு குருவின் அமைப்பால் வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. சனி சாதகமற்று இருந்தாலும் குரு நிறைந்த நன்மையை ஏற்படுத்துகிறார். அதேபோன்று கேது விரயத்தில் இருக்கிறார், இறுதியில் லாபத்தில் நுழைகிறார். பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய இந்த தருணத்தில் கேதுவின் வீரியம் குறைவதால் நிச்சயமாக எதிர்மறையான சிந்தனைகளும் கற்பனையான பயங்களும் விலகி நல்ல மாறுதல் நிறைவாக கிடைக்கும். அதே வேளையில் யோகத்தை வலுப்படுத்துகிறாருங்க ராகு அமோகமான நன்மையை இந்த வருடம் முழுவதும் அள்ளி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வலிமை வாய்ந்த 4 கிரக நிலைகளில் நிச்சயமாக சனியும் மிக சாதகமற்ற ஒரு அமைப்பில் வலம் வரக்கூடிய வேளையில் கேதுவும் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்குகிறார். இந்த 2 கிரகநிலைகளை தவிர்த்து மற்ற கிரகநிலைகள் சாதகமான நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது. என்றால் செவ்வாய் உச்சபலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான புதன், சுக்கிரன், சூரியன் மற்றும் சந்திரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் 12 இடங்களிலும் மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பு உண்டு. பெரும்பாலும் சனியை தவிர மற்ற கிரகநிலைகள் மிக சாதகமான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வருடத்தில் நிச்சயமாக வாரத்தில் சனிக்கிழமை, அதாவது ஒரு வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருக்க முடியவில்லை என்றாலும் மாதத்தில் ஒரு சனிக்கிழமையாவது நிச்சயமாக விரதம் இருந்து சனி பகவான் அல்லது ஆஞ்சநேயர் அல்லது பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நிறைந்த நன்மையை கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது சனிக்கிழமையில் மதியம் 2 மணிக்குள் தவறாது யாரேனும் ஒருவருடைய பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். அமோகமான ஆண்டாக நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அமைவதற்கான சந்தர்ப்பத்தை கண்டச்சனியாக இருந்தாலும் சனி பகவான் மாற்றி கொடுப்பார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை கன்னிராசிக்காரர்களுக்கு.